கல்யாணத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு என்னன்னா, யாரும் நகை செய்ய வேண்டாம், நகை எங்களுக்கு வேண்டாம். என்ன என்ன கோபி என்ன இப்படி சொன்னா நகையை மொய்யா செய்ய வேணாம், எங்களுக்கு அவசரப்படாத, செய்யணும்ல. நீங்க செஞ்சிருக்கீங்க, திருப்பி செய்ய வேணாமா? வேணாம், எனக்கு வேணாம் ஐயா. இல்ல காலங்காலமா வர நடைமுறை எப்படிங்க திடீர்னு மாத்த முடியும்? நான் மாத்திரையா என்ன சபைக்கு மரியாதை இருக்குல்ல? தெரியும்படி இந்த சபை மரியாதை என்ன, உங்க மேட்டர் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். 2006ல 2 பவுன் நகையை போட்டு விட்டு அதை 2025ல புடுங்குறதுக்கு எவ்வளவு பேர் உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? வழக்கம் என்ன வழக்கம்? 2006ல நகை ரேட் என்னையா? இன்னைக்கு எவ்வளவு ஒரு பவுன்? நீ இன்னைக்கு வந்து செய்வ, உன் பையனுக்கு 29 வயசு ஆகுறப்ப நான் வந்து அதை திருப்பி செய்யணும். இன்னைக்கு நகை ரேட் என்னையா? திருப்பி நான் செய்ய மாட்டோமா? நீயே சொல்றேன், இப்படி பண்ணி தான் எங்க அப்பா கடனா வாங்கி செய்முறை செய்யறேன்னு அழிஞ்சாரு. அதனால நான் யாருக்கும் செய்ய மாட்டேன். நீங்களா விருப்பப்பட்டு செஞ்சா செய்யுங்க, ஆனா திருப்பி செய்ய மாட்டேன். இப்படி சொன்னா எப்படி? அப்ப இப்படி சொல்றேன், நகை செய்யறத திருப்பி செய்யறதுதான். நாங்க 2 போட்டா நீங்க ஒரு 3 போடணும். 2 போட்டா 3 போடுறதுக்கு இது என்ன கேம்பிளிங் ஐயா? இல்ல பிக்ஸட் டெபாசிட் வச்சு நடத்திக்கிறேன். அப்படியே போடுங்க, வச்சு போடுற செயினை வச்சுக்கிட்டு எங்க கல்யாணத்துக்கு போடுங்க. அப்படி போட்டா என்ன சொல்லுவ? போட்டது அப்படியே எடுத்து கொண்டு போட்டுருக்காங்க. ஆமா சொல்லுவோம்ல. அப்புறம் என்ன உனக்கு தர? ஒரு டாலர் போடுங்க, லேட்டஸ்ட் டாலர். எந்த டாலர் வேணா, முருகன் டாலர் வேணா பழனியில வாங்கி தரேன், கழுத்துல போட்டுக்கிட்டு என்னால எல்லாம் பண்ண முடியாது. நகை வேண்டாம். என்ன இப்படி பண்ண? ஏன்னா நகை செஞ்சு அப்படி ஒரு சொந்தமே வேணாம், நகையே வேணாம். வேணாடா, விட்டுருக்கடா. நகையால பாதி ஒரு வாழ்க்கை அழியுதுடா, விட்டுருக்கடா.